ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் கோலாகலமாக நடைபெற்ற வீல் பெயிண்ட் முத்தமிழ் சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் சித்திரை கொண்டாட்டம். தெற்கு லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை மீது ஆயுத குழுவினர் நடத்திய திடீர் தாக்குதலில் பிரெஞ்சு ராணுவ வீரர் உயிரிழப்பு. பிரான்சில் மே 1 அன்று பேக்கரிகள் மற்றும் பூக்கடைகளை திறக்க அனுமதி. பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு அறிவிப்பு. பிரான்சில் நுகர்வோர் பொருட்களின் விலை 4 முதல் 5% வரை உயர வாய்ப்பு. நுகர்வு கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை. துப்பாக்கிச்சூடு மற்றும் வன்முறைகளால் பாதுகாப்பு ஆபத்து. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அஞ்சல் விநியோகம். ஹார்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த பிரெஞ்சு சரக்கு கப்பல் மீது திடீர் துப்பாக்கிச்சூடு. ஈரான் படைகள் மீது டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. பிரான்சில் வெளிநாட்டவர்களுக்கான விசா மற்றும் குடியுரிமை கட்டணங்களில் முக்கிய மாற்றம். மே 1 முதல் மாற்றங்கள் அமலுக்கு வரும் என தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸ் வீல் பெயிண்ட் முத்தமிழ் சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழா மற்றும் சித்திரை கொண்டாட்டம் வீல் பெயிண்ட் பகுதியில் உள்ள எஸ்பேஸ் வி அவென்யூ டு கிராண்டர் அரங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமையன்று கோலாகலமாக நடைபெற்றது. காலை 10:30 மணியளவில் மேளதாளங்கள் முழங்க, குத்து விளக்கேற்றி, தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா இனிதே தொடங்கியது. மன்றத்தின் தலைவர் தணிகா சமரசம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர் பிரபுராம் அனைவரையும் வரவேற்று பேசினார். மதியழகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செல்வி பாலாஜி ஜெரோம் மற்றும் சித்தாரா நாட்டிய குழுவினரின் சிறப்பான நாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேறின. பிரான்சில் இந்திய கலாச்சாரம் மற்றும் தமிழ் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டு செயல்படும் சித்தாரா கலைக்குழுவின் தலைவர் தம்புசாமி கிருஷ்ணராஜ் மற்றும் பிரெஞ்சு இந்திய பண்பாடு இயக்கத்தின் தலைவர் ஜனார்த்தனி ஆகியோருக்கு வீல் பெயிண்ட் முத்தமிழ் சங்கத்தின் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை உலக பண்பாட்டு இயக்கத்தின் பிரான்ஸ் தலைவர் அலன் ஆனந்தன் மற்றும் இந்திய கலாச்சார சங்கம் ஒன்லே தலைவர் ராஜன் ஆகியோர் வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வீல் பெயிண்ட் நகர மேயர் திருமதி மெலிசா யூசுப் மற்றும் பாரிஸ் இந்திய தூதரகத்தின் சமூகம் மற்றும் கலைப்பிரிவின் முதன்மை செயலாளர் திருமதி வர்ஷா நம்பில்கர் ஆகியோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வாழ்த்துரை வழங்கினர். மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து தமிழ்ச்சங்க தலைவர்களுக்கும் சங்கத்தின் தலைவர் பிரபுராம், செயலாளர் ஜெரோம் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர். பாரிஸ் சார்சல் பகுதியில் நடைபெறும் பெத்தாங் விளையாட்டுப் போட்டியில் சிறந்து விளங்கும் ரமேஷ் தலைமையிலான பிரான்ஸ் வாழ் வில்லியனூர் நண்பர்கள் மதிவாணன், சரவணன் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களை முத்தமிழ் சங்கத்தின் தலைவர் பொன்னாடை அணிவித்து பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் ஆஷா சோழனார் இசைப்பள்ளி, பீனிக்ஸ் க்ரூ டான்சர் குழுவினர், ஃபயர் பிராண்ட் குழுவினரின் செண்டை மேளம் மற்றும் மன்னர் மன்னனின் திரையிசை உள்ளிட்ட பல நடன கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்த விழாவில் இந்திய உணவுப் பொருட்கள், கலைப் பொருட்கள் மற்றும் ஆடை அணிகலன்களை விற்பனை செய்யும் 15க்கும் மேற்பட்ட வியாபார அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பு தள்ளுபடி விலையில் விற்பனை நடைபெற்றது பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. பிரான்சில் உள்ள அனைத்து தமிழ்ச் சங்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட இந்த விழாவிற்கான சிறப்பான ஏற்பாடுகளை பச்சையப்பன், செந்தில், குணா, உதயகுமார், ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நிறைவாக எழில் முருகன் மற்றும் பெருமாள் குமணன் ஆகியோர் நன்றியுரை கூறினர். தெற்கு லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையினர் மீது ஆயுத குழுவினர் பதுங்கியிருந்து நடத்திய கொடூர தாக்குதலில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை காலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த படையினர் மீது நடத்தப்பட்ட இந்த திடீர் துப்பாக்கிச் சூட்டில் பிரெஞ்சு வீரர் நேரடியாக குண்டடிபட்டு படுகாயமடைந்தார். மேலும் அவருடன் சென்ற மற்ற 3 வீரர்கள் காயமடைந்தனர். துப்பாக்கி குண்டு பாய்ந்த வீரரின் உயிரை காப்பாற்ற தீவிர மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். லெபனான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த அடுத்த நாளே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டமிட்ட தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பே முழு காரணம் என பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் மற்றும் பிரதமர் நவாப் சலாம் ஆகியோருடன் தொலைபேசியில் பேசியுள்ள மக்ரோன், இந்த கொடூர தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை உடனடியாக கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
ஐக்கிய நாடுகள் இராணுவ படையின் முதற்கட்ட விசாரணையிலும் ஹிஸ்புல்லா அமைப்பினராக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படும் நபர்களே தங்கள் துருப்புகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் குற்றவாளிகளை கைது செய்யவும் லெபனான் பிரதமர் நவாப் சலாம் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே அமெரிக்காவின் தலையீட்டால் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என ஹிஸ்புல்லா அமைப்பு மறுத்துள்ளது. மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை வெளிப்படையாக மீறுவது இஸ்ரேலின் வழக்கமான குணம் எனவும் அந்த அமைப்பு பதிலடி கொடுத்துள்ளது. பிரான்சில் வரும் மே 1ஆம் தேதியன்று வெதுப்பகங்கள் எனப்படும் பேக்கரிகள் மற்றும் பூக்கடைகளை திறந்து ஊழியர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதற்கான சட்ட மசோதா மே 1ஆம் தேதிக்கு முன்பாகவே சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடைகளை திறப்பதை ஒழுங்குபடுத்தும் சட்ட மசோதா மே 1ஆம் தேதிக்கு முன் முழுமையாக நிறைவேறாது என்பதால் அவசர தீர்வாக சுயாதீன பேக்கரிகள் மற்றும் மலர் கடைகளை திறந்து கொள்ள அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது. இந்த நாளில் வேலை செய்வது முற்றிலுமாக ஊழியர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைய வேண்டும் எனவும் இது குறித்து அரசின் அனைத்து சேவைகளுக்கும் உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் எனவும் பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் வரும் 2027ஆம் ஆண்டு முதல் இந்த துறைகளுக்கான மே 1ஆம் தேதி வேலை நாளை முழுமையாக முறைப்படுத்த புதிய சட்ட மசோதா கொண்டுவரப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். இது துறைவாரியான சமூக பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமையும் எனவும் அன்று தன்னார்வத்துடன் வேலை செய்யும் ஊழியர்கள் இரட்டிப்பு சம்பளத்தை பெறுவதற்கு இது வழிவகை செய்யும் எனவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளை அரசின் இந்த முடிவில் இறைச்சி மற்றும் மீன் வியாபாரிகள் சேர்க்கப்படாததால் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது. இது தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் இது அப்பட்டமான சமத்துவமின்மையை உருவாக்கும் செயல் என்றும் அவர்கள் அரசை கடுமையாக கண்டித்து வருகின்றனர். ஈரானில் நடைபெற்று வரும் போர் மற்றும் ஹார்மஸ் நீரிணை அடிக்கடி மூடப்படுவது போன்ற சர்வதேச காரணங்களால் பிரான்சில் நுகர்வோர் பொருட்களின் விலை 4 முதல் 5% வரை உயரக்கூடும் என நுகர்வு கண்காணிப்பு மையம் எச்சரித்துள்ளது. இந்த விலை உயர்வு உடனடியாக சந்தைகளில் எதிரொலிக்காவிட்டாலும் அடுத்த சில மாதங்களில் படிப்படியாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்விற்கான காரணங்கள் குறித்து விளக்கியுள்ள அந்த மையத்தின் இயக்குநர் கிரிகோரி கிரெட், ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 1ஆம் தேதியன்று தொழில்துறை நிறுவனங்களும் பெரிய வணிக நிறுவனங்களும் வருடாந்திர விலை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகின்றன. ஆனால் தற்போது சர்வதேச அளவில் எரிசக்தி மற்றும் உரங்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளதால் ஒப்பந்தங்களில் உள்ள கட்டாய மறுபரிசீலனை விதிகள் செயல்படும். இதன் காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்து அது நேரடியாக நுகர்வோர் விலைகளில் கணிசமாக பிரதிபலிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு முதலில் பால் பொருட்கள், புதிய உணவுப் பொருட்கள் மற்றும் குறுகிய கால பயன்பாட்டு பொருட்களான தயிர், பால், சீஸ் ஆகியவற்றையே பெருமளவு தாக்கும் என கூறப்படுகிறது. பிரான்ஸ் தயாரிப்பு எனப்படும் உள்ளூர் பொருட்களும் இந்த விலை உயர்விலிருந்து தப்ப முடியாது. போர் காரணமாக எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் கடுமையாக அதிகரித்துள்ளதால் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரான்சின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நிறுவனமான லாக்டாலிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் சுகாதாரம் மற்றும் அழகு சாதன பொருட்களின் தயாரிப்பில் ஹைட்ரோ கார்பன்கள், பிளாஸ்டிக் பொதிகள் மற்றும் ரசாயன கூறுகள் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் பெட்ரோல் விலை உயர்வு இவற்றின் விலையையும் தவிர்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தும். எனினும் தற்போதைய இந்த விலை உயர்வானது உக்ரைன் போரின் போது ஏற்பட்ட தாக்கத்தை விட குறைவாகவே இருக்கும் என பொருளாதார நிபுணர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். கடந்த 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளில் உக்ரைன் போருக்கு பிறகு 20 முதல் 25% வரை வரலாறு காணாத விலை உயர்வு ஏற்பட்டது. ஆனால் தற்போதைய ஈரான் போரால் பிரான்சில் 4 முதல் 5% மட்டுமே விலை உயர்வு கணிக்கப்பட்டுள்ளதால் நுகர்வோர் மீதான பொருளாதார அழுத்தம் முந்தைய நெருக்கடியை விட குறைவாகவே இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரான்சின் ரோன் பிராந்தியத்தில் உள்ள வெனிசிய நகரில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள பயங்கர மோதல் காரணமாக அஞ்சல் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வெனிசியக்ஸ் நகரின் ஜோலியட் கியூரி பகுதியில் சமீப வாரங்களாக அடுத்தடுத்து நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு மற்றும் வன்முறைகள் போதைப்பொருள் கும்பல்களுக்கிடையிலான ஆதிக்க போராட்டத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த அபாயகரமான சூழ்நிலையில் லாபோஸ்ட் நிறுவனத்தின் அஞ்சல் ஊழியர்கள் தங்களின் பாதுகாப்பை கருதி இயல்பாக பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு அஞ்சல் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அஞ்சல் ஊழியர்களும் அப்பகுதி குடியிருப்பாளர்களும் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர். அங்கு வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்ததை அடுத்து பிராந்திய ஆளுநர் 60 காவல்துறை அதிகாரிகளை கூடுதலாக பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், ஒரு பொது சேவை கூட இயங்க முடியாத நிலை என்பது
அந்த பகுதி போதைப்பொருள் கும்பல்களின் கடுமையான அழுத்தத்தில் இருப்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் என தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு நிலைமை சீரடையும் வரை பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் அஞ்சல் மற்றும் பொதிகளை பாதுகாப்பு கருதி மத்திய அஞ்சலகத்தில் நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கான நேரமாக காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அஞ்சல் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இத்தகைய தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிர்வாகம், காவல்துறை மற்றும் லாபோஸ்ட் நிறுவனம் ஆகியவை குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளை தீவிரமாக ஒருங்கிணைத்து வருகின்றன. ஹார்முஸ் நீரிணையில் சென்று கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டின் முன்னணி கடல் போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கப்பலில் இருந்த பணியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள குறுகிய அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி தாக்குதலுக்கு உள்ளானது ஒரு கண்டெய்னர் கப்பல் என்றும் இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் அக்கப்பல் சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சேதத்தின் முழுமையான அளவு குறித்த விரிவான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் படைகளே இந்த பிரெஞ்சு சரக்கு கப்பலையும் மற்றொரு பிரிட்டிஷ் சரக்கு கப்பலையும் இலக்காக கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார். ஹார்மஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டதை தொடர்ந்து அந்த முக்கிய கடல் வழியாக செல்ல முயன்ற வணிக கப்பல்கள் மீது ஈரான் படையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல்களும் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்ஸ் அரசின் ஆற்றல் துறை அமைச்சர் மார்க் பிரெஜியோன் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் முன்வைத்த முக்கிய கோரிக்கையை மறுத்துள்ளார். எரிபொருள் விலைகளை குறைக்கும் நோக்கில் ஆற்றல் சேமிப்பு சான்றிதழ்கள் திட்டத்தை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்த வேண்டும் என விநியோகஸ்தர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் அரசு இதற்கு இணங்கப் போவதில்லை என அமைச்சர் தெளிவாக தெரிவித்துள்ளார். புதைபடிவ எரிபொருட்கள் மீதான சார்பை குறைப்பது தற்போதைய சூழலில் மிகவும் அவசியம் என்பதால் இந்த சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு ஆதரவாக உள்ள உதவி திட்டங்களை திடீரென நிறுத்துவது பொருத்தமற்றது என அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே குறைந்த வருமானம் கொண்ட மக்களுக்கு உதவும் வகையில் சமூக குத்தகை அடிப்படையிலான மின்சார வாகன திட்டம் வரும் ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 2200 யூரோக்களுக்கு குறைவாக வருமானம் பெறும் மக்களை இலக்காக கொண்டு ஆரம்ப கட்டமாக 50,000 மின்சார வாகனங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பயனாளர்கள் மாதத்திற்கு 100 முதல் 200 யூரோக்கள் வரை மட்டுமே வாடகையாக செலுத்த வேண்டியிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ள நிலையில் அதன் தாக்கம் உள்ளூர் எரிபொருள் விலைகளிலும் உடனடியாக வெளிப்பட வேண்டும் என்றும் இது குறித்து விநியோகஸ்தர்களுடன் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டு மக்களுக்கான குடியிருப்பு ஆவணங்கள் தொடர்பான நடைமுறைகளில் மிகப்பெரிய மாற்றம் வரவுள்ளது. பிரான்சின் 2026ஆம் ஆண்டுக்கான நிதிச்சட்டத்தின்படி வரும் மே 1ஆம் தேதி முதல் குடியிருப்பு அனுமதி சீட்டு, பிரெஞ்சு குடியுரிமை மற்றும் சில நிர்வாக நடைமுறைகளுக்கான வரி கட்டணங்கள் அதிரடியாக உயர்த்தப்பட உள்ளன. இதன்படி முதன்முறையாக குடியிருப்பு அனுமதி சீட்டு பெறுவதற்கான சாதாரண கட்டணம் 200 யூரோக்களில் இருந்து 300 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான குறைக்கப்பட்ட கட்டணம் 50 யூரோக்களிலிருந்து 100 யூரோக்களாக 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மேலும் முத்திரை வரியானது 25 யூரோக்களிலிருந்து 50 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் அட்டை புதுப்பித்தலுக்கான கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக வழங்கப்பட்டு வந்த தற்காலிக வதிவிட அனுமதிக்கு இனி 100 யூரோக்கள் கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த சட்ட மாற்றத்தின் மிக முக்கிய பகுதியாக பிரெஞ்சு குடியுரிமை கோருவோருக்கான கட்டணம் 55 யூரோக்களிலிருந்து சுமார் 5 மடங்கு அதிகரித்து 255 யூரோக்களாக அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியேயுள்ள நாடுகளின் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை பிரெஞ்சு உரிமங்களாக மாற்றுவதற்கு அட்டை தயாரிப்பு மற்றும் தபால் செலவுகளுக்காக இனி 40 யூரோக்கள் புதிய வரியாக விதிக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் பிரெக்சிட் ஒப்பந்தத்தின் கீழ் பயனடைவோர், மனித கடத்தல் அல்லது குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கட்டண உயர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் வரும் மே 1ஆம் தேதியன்று அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்படும் முடிவுகளுக்கு பொருந்தும். ஒருவேளை மே 1ஆம் தேதிக்கு முன்பே 50 யூரோக்கள் முன்பணம் செலுத்தியிருந்து விண்ணப்பத்திற்கான முடிவு மே 1க்கு பிறகு கிடைத்தால் மீதி தொகையான 200 யூரோக்களை கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால்
ஆவணங்களை புதுப்பிக்கும் நிலையில் உள்ளவர்கள் இந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.